ஹாய் எல்லாருக்குமே வணக்கம். இப்போ ரீசெண்டா வந்து 2025 குரூப் 4 எக்ஸாம் வந்து நடந்திருக்கும். சிலர் வந்து இது பத்தின கட் ஆஃப் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருப்பீங்க. சிலர் வந்து அடுத்த எக்ஸாம்க்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறது, இப்படி கேட்டுருக்காங்க கொஸ்டின் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் வந்து தோணும். இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கட் ஆஃப் பற்றி ஒரு ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி தான். இது ஷியோராக 100% ஷியோர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட முடியாது. பட் ஓரளவுக்கு வந்து மேட்ச் ஆகும். ஸோ நான் லாஸ்ட் டைம் வந்து கிட்டத்தட்ட குரூப் 4ல் 171 கட் ஆஃப் வரும். அதாவது ஜென்ரல் கேட்டகரிக்கு அப்படின்ற மாதிரி சொன்னேன். 172 இல்லை 171 அந்த மாதிரி. பட் அதை விட கொஞ்சம் கம்மியாகவே வந்து வந்தது. ஏன்னா நான் அப்போது அந்த போஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரி வந்து சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து அந்த போஸ்டிங் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த கட் ஆஃப் அப்படின்றது வந்து கொஞ்சம் குறைஞ்சி வந்தது. அதே மாதிரி இப்போ வந்து கட் ஆஃப் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேருக்கு வந்து கொஸ்டினாக இருக்கும். என்னென்னா இது டஃப்பான கொஸ்டின், இருக்கிறதுலே டஃபஸ்ட் கொஸ்டின் வந்து இதுதான். இதுலேயும் வந்து நிறைய பேர் வந்து மார்க் வந்து போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து ஒரு தாட் இருக்கும். இதுலேயும் 160+ போடுறவங்களாம் இருக்கிறாங்க. அப்போ கட் ஆஃப் வந்து 160க்கு மேலே தான் வரும். இப்படி நிறைய குழப்பங்கள் வந்து உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சில தரவுகள் எல்லாம் வந்து செக் பண்ண வேண்டியது இருக்குது. இது வந்து லாஸ்ட் இயர் வந்து நடந்த எக்ஸாமுக்கு ஒரு போல் வச்சுருந்தாங்க ஒரு அகாடமி. அந்த அகாடமியில் வந்து குரூப் 4 டென்டேட்டிவ் ஆன்சர் கீ படி வந்து உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 பேர் வந்து ஓட் பண்ணியிருந்தாங்க. 50,000 பேர் வந்து போல் போட்டிருந்தாங்க. அதில் 8% வந்து 180க்கு மேலே, 7% வந்து 170க்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட இதுவே வந்து 15%. 15% அப்படின்னா 50,000த்தில் 15%. அப்போ 50,000த்தில் 10% வந்து 5,000, 5% அப்படின்றது வந்து 2,500. அப்போ கிட்டத்தட்ட இதிலே வந்து 7,500 பேர் 170க்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு வந்து போல் போட்டிருந்தாங்க. ஆனால் ரிசல்ட்டில் வந்தது என்னவோ, நான் 173 நான் வந்து 1100 ரேங்க்கு. 170க்கு மேலேயே கிட்டத்தட்ட வந்து 2,700 ஆர் 2,800 அந்த சம்திங் தான் இருந்தாங்க. 7,500 பேர் இல்லை. ஸோ இப்போ நடந்த எக்ஸாம்லையும் இதை தான் வந்து கேட்டிருக்கிறாங்க, போல் போட்டிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் எவ்வளோ கொஷின்ஸ்க்கு மேலே வந்து போட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட இதை நான் சொல்ல வரேன், எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கோங்க. கிட்டத்தட்ட இங்கே 165+ வந்து 9%, 155+ வந்து 6%. ஆல்மோஸ்ட் இங்கேயும் 15% பேர் வந்து ஓட் போட்டிருக்காங்க. அப்போது இதில் 15% இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். 79K ஓட்ஸ், 79,000 பேர் ஓட் போட்டதில் 15%. அப்போ 10% வந்து 7,900, 5% அப்படின்னும் போது 80,000த்தில் வந்து ஒரு 5%. இப்போ 4,000மா, சரி ஒரு 3,800 கூட வைங்க. 00 கிட்டத்தட்ட 11,700 பேர் வந்து 155க்கு மேலே போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலில் வந்து சொல்கிறாங்க. லாஸ்ட் டைம் 169 தான் ஜென்ரலுக்கு உண்டான கட் ஆஃப். ஆனால் 170க்கு மேலே 7,500 பேர் வந்து நாங்கள் 170க்கு மேலே இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஓட் போட்டிருந்தாங்க. அந்த டைம் வந்து கொஷின் வந்து இந்த கொஷினை கம்பேர் பண்ணும்போது ஓகே, ஈஸியாக இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் இந்த கொஷின் டஃபஸ்ட் கொஷின். ஆனால் 155க்கு மேலே வந்து 11,700 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓட் போட்டிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து இதை தான் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, கருத்தில் எடுத்துக்கிட்டு வந்து இவ்வளோ கட் ஆஃப் இருக்கும், அவ்வளோ கட் ஆஃப் இருக்கும், இவ்வளோ பேர் வந்து இத்தனை இதுக்கு மேலே வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் ஓட் போட்டவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து ஃபேக் ஓட்ஸ். சரிங்களா? மோஸ்ட்லி ஃபேக் ஓட்ஸ் இருக்கும். ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, 120 கொஸ்டின் போட்டிருப்பாங்க, இன்ட்டு 1.5 வந்து ஆட் பண்ணிப்பாங்க 300 மார்க்குக்கு. ஸோ அப்போ இங்கே போடுறது எல்லாமே வந்து பாதி பேர் வந்து 300+ வந்து போடுவாங்க. 300 மார்க்குக்கு வந்து இவ்வளோ ப்ளஸில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. பாதி பேர் வந்து கரெக்டாக போடுவாங்க. இன்னும் சிலர் வந்து ஃபேக் ஓட்ஸ் வந்து போடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கணக்கிலே எடுத்துக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த டைம் வந்து தமிழில் இல்லாத அளவுக்கு வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக வந்து கேட்டிருந்தாங்க கொஸ்டின். சொல்லப்போனோம் அப்படின்னா நிறைய அவுட் சோர்ஸ் வந்து போயிருந்தாங்க. சிலபஸ் அடிப்படையில் கேட்குறேன்னு சொல்லிட்டு பழைய ஓல்டு புக், அந்த புக்கெலாம் வந்து யாருமே தொட்டு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ கொஸ்டின்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இந்த இதில் வந்து 160க்கு மேலே எடுக்கிறாங்க அப்படின்னா மேபி ஏதாவது வந்து நடந்திருக்கும். அது வந்து பின்னாடி வந்து ஏதாவது வந்து விசாரிச்சுன்னா இது வந்து தெரியும். பட் 160க்கு மேலே வந்து இந்த கொஸ்டினில் வந்து போட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போடலாம்னும் வந்து இது பண்ணிக்காதீங்க. போடலாம். பட் ஃபியூ மெம்பர்ஸ் லக் இருக்கணும். ப்ளஸ் வந்து லக் மீன்ஸ் அவங்க ஒரு 150 ட்ரை பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக எப்படியாவது வந்து நல்லா படிக்கிறவங்க, நல்லா எல்லாத்தையும் வந்து இது பண்ணுறவங்க வந்து ஒரு 150 ட்ரை பண்ணியிருக்கலாம். அப்படியே ஏதாவது ஒன்று ஆப்ஷன் எலிமினேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து சில ட்ரிக்ஸ் எல்லாம் இதுன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணி அவங்க அந்த டைமில் வந்து குறிக்கிற அந்த இது வந்து ஒர்க் அவுட் ஆகி அந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருந்திருந்தது அப்படின்னா 165, 170 கிட்ட வரைக்குமே போகலாம். லாஸ்ட்டாக நடந்த குரூப் 2A வந்து பார்த்தீங்கன்னா 170 அப்படின்றது தான் வந்து ஃபஸ்ட் ரேங்க்கு.
அந்த கொஷினுமே வந்து டஃப்பாக இருந்தது அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. பட் கம்பேர் பண்ணும்போது குரூப் 4 கம்பேர் பண்ணும்போது அந்த கொஷின் வந்து கொஞ்சம் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த கொஷினை கம்பேர் பண்ணும்போது சரிங்களா. அதுவும் கஷ்டம் தான். பட் இதை விட வந்து ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த கொஷின் அப்படின்றது வந்து ரொம்ப டஃப். 170 அந்த கொஷின்லேயே வந்து 170 தான் வந்து ஃபஸ்ட் ரேங்க். அது மட்டும் இல்லாமல் 160 ப்ளஸ்ஸே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்குள்ளே தான் இருந்தாங்க 160க்குள்ளே. அப்போது நம்மளே வந்து ஒரு தீர்மானத்துக்கு வந்து வரணும். என்ன அப்படின்னா, இந்த ஒரு டஃபஸ்ட் கொஷினை இது எல்லாருமே வந்து தெரியும். எல்லாருமே வந்து கவர் பண்ணுறது எது அப்படின்னா ஸ்கூல் புக்ஸ். ப்ளஸ் அவுட் சோர்ஸ் போகணும் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் கவர்மெண்ட் மெட்டீரியல் அண்ட் சில விஷயங்கள். ஆனால் ஒரு ஓலைச்சுவடி கொஷின் ஒரு 1953 வந்து விட்ட புத்தகம், அது மாதிரி இந்த 15 லட்சம் கலைச்சொற்கள் இதெல்லாம் போய் படிக்கிற பர்சன்ஸ் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. ஏதோ 1, 2 பேர் வந்து சும்மா பார்த்துருப்பாங்க, அவ்வளோதான். அப்போது 160 ப்ளஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. இப்போ விட்ட டென்டேட்டிவ் கீழே ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. ஃபியூ மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. லைக் வந்து ஒரு 10 பேர், ஒரு 15 பேர் அப்படி தான் இருப்பாங்க. இது நான் சொல்கிறது வந்து கம்மியான டேட்டான்னு நினைக்காதீங்க. இது வந்து இன்னும் அதிகரிக்கலாம். எப்படின்னா, ஒரு 155 வந்து போட்டிருக்கிறவங்க வந்து ஃபைனல் கீ வந்து ஒரு 5 கொஷின்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஒரு 160 போவாங்க. 7 கொஷின் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 160 போவாங்க. ஸோ அப்படி தான் வந்து போயிட்டு அவங்க வந்து அவங்களோட கொஷின்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். 160 ப்ளஸ் வந்து அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. சரிங்களா, 160 ப்ளஸ்ஸு. அடுத்ததா 155 ப்ளஸ் யோசிக்கணும். 150 ப்ளஸ் யோசிக்கணும். 155க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷினுக்கு அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது. ஏன்னா நம்ம வந்து பார்த்த விஷயத்துலேயே வந்து நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட் பண்ணாங்க. போன தடவை வந்து என்ன இது பண்ணாங்களோ எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 165 167 168 170 இப்படி தான் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணாங்க லாஸ்ட் டைம். ஆனால் இந்த டைம் அப்படின்றது வந்து எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணுறது 152 145 147 154 இப்படி தான் வந்து சில பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுலேயுமே வந்து சொல்ல முடியாது. டென்டேட்டிவ் கீ அப்படின்றது வந்து சில ராங் ஆன்சர்ஸ் வந்து இருக்கும், சில ரைட் ஆன்சர்ஸ் இருக்கும். அதில் வந்து எவ்வளோ கிரேஸ் கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு ஆட் ஆகி வருது அப்படின்றத பொறுத்தும் வந்து இந்த கட் ஆஃப் வந்து தீர்மானம் ஆகும். சரிங்களா. ஸோ அப்போது ஒரு பர்சனுக்கு வந்து இவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னொரு பர்சனுக்கு வந்து மேபி ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணுறதுனால கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகலாம். இப்போ 2 கொஸ்டினை வந்து கூட்டுறாங்க, அதாவது ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த தப்பாக ஏற்கனவே வந்து டென்டேட்டிவ் கீழே தப்பாக கொடுத்துருக்கும்போது இவரும் தப்பாக தான் அதை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அப்போ ஃபைனல் கீழே டென்டேட்டிவ் கீழே அதை சேஞ்ச் பண்ணும்போது இவருக்கு வந்து கூடி வரும். ஆனால் இன்னொரு பர்சனுக்கு வந்து அந்த டென்டேட்டிவ் கீ படி வந்து சரின்னு நினச்சிருப்பாங்க. பட் ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணும்போது அந்த 2 கொஸ்டினுமே வந்து என்னவாகும், ராங்காக வந்து போகும். ஸோ அப்போயும் வந்து கட் ஆஃப் வந்து கொஞ்சம் வந்து வேரி ஆகும். கட் ஆஃப் அப்படின்றது வந்து இத்தனை பேர் வந்து இதுக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து தான். லாஸ்ட் டைம் வந்து சில பேர் வந்து டேட்டாஸ் கேட்டிருந்தாங்க, சில பேர் வந்து இது போல் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. போல் வர்றது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஃபேக் தான். சரிங்களா. அதில் சில ஃபியூ மெம்பர்ஸ் மட்டும்தான் கரெக்டான ஓட்டு வந்து போட்டிருப்பாங்க. அதே மாதிரி அந்த கூகுள் ஷீட்டில் அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது கூட சில ஃபேக் மெம்பர்ஸ் வந்து பண்ணுவாங்க. சில பேர் தெரியாமல் அந்த 1.5ஓட பெருக்கி மல்டிபிள் பண்ணி அதோட ஆட் பண்ணி சொல்லுவாங்க. அதில் அப்படி வந்து பார்க்கும்போது லாஸ்ட் டைம் வந்து 180 கூட இது பண்ணியிருந்தாங்க. 170க்கு மேலேயே சில பேர் வந்து அந்த ஷீட்டில் கூகுள் ஷீட்டில் வந்து பண்ணியிருந்தாங்க. பட் இந்த டைம் 170க்கு மேலே யாருமே அப்டேட் பண்ணலை. 160க்கு மேலே பண்ணியிருக்கிறாங்க. அது கூட வந்து ஃபியூ மெம்பர்ஸ் தான். 161 பண்ணியிருக்கிறாங்க, 163 பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அது கூட வந்து 2 பேர் 3 பேர் அந்த மாதிரி தான். ஆனால் லாஸ்ட் டைம் அப்படி கிடையாது. 170க்கு மேலே வந்து அப்டேட் பண்ணவங்களே கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேலே வந்து பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்தது எல்லாமே வந்து அந்த 150க்கு மேலே தான் இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த 145க்கு மேலே இருக்கிறவங்க, 140 இருக்கிறவங்க அவங்களுக்குலாம் வந்து கிரேஸாக கொஷின் ஆட் ஆகிறத பொறுத்து அவங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகும். சரி, இப்போது கட் ஆஃப் வந்து எவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கொஷின் வந்து கேட்பீங்க. இப்போ நான் சொல்கிற கட் ஆஃப் வந்து இப்போ கரண்ட் வேகன்சிக்கே இருக்கிற கட் ஆஃப் தான். இது வந்து மேபி உங்களுக்கு வந்து கம்மியாக தெரியலாம், இல்லை அதிகமாக தெரியலாம். பட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா டீட்டெயில்ஸ் டேட்டா எல்லாத்தையும் வந்து எடுத்து பார்க்கும்போது, கொஷின்ஸ் வந்து எடுத்து பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இந்த கட் ஆஃப் வந்து நான் சொல்கிறேன். இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். லாஸ்ட் டைம் வந்து கொஷினை வந்து கம்பேர் பண்ணுவோம். லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே தமிழில் வந்து ஆவரேஜாக வந்து 85 to 90 வந்து போடலாம். 95 வரைக்கும் கூட வந்து போடுற மாதிரி தான் இருந்தது ஒரு சிலர் பேர். பட் 85 to 95 வந்து போடலாம் நல்லா படித்தவங்க. அதே மாதிரி தான் மேத்ஸ் கூட வந்து ஓகே சொல்லலாம். ஜிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த 75 கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே வந்து புக்கில் இருந்து தான் வந்து கேட்டிருந்தாங்க. ரொம்ப சிம்பிளாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஜிஎஸ்ல. நல்லா படித்தவங்களுக்கு வந்து தெரியும் ஜிஎஸ் வந்து எவ்வளோ ஈஸியாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸும் வந்து ஓரளவுக்கு வந்து ஓகே மாதிரி இருந்துச்சு. அப்போ ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 80 to 82 வந்து ஒரு 90. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜாக வந்து சொல்கிறேன், ஒரு 10 கொஷின் வந்து மைனஸ் ஆகுது. சரிங்களா, தெரியாத கொஷின் சொல்கிறேன். அதே மாதிரி ஜிஎஸ்லேயுமே வந்து ஒரு 15 கொஷின்ஸ் வந்து ஆவரேஜாக வந்து மைனஸ் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது 25 கொஷின்ஸ் உங்களுக்கு லெஸ் ஆச்சு. சரிங்களா. ஸோ 25 கொஷின்ஸ். ஆனால் கட் ஆஃப் வந்து எவ்வளோ இருந்தது, 169. நான் ஜென்ரலாக சொல்கிறேன் 169.
ஸோ 25 கொஸ்டின் கூடவே வந்து ஒரு 6 கொஸ்டின் வந்து கம்மியாகி, ஸோ கிட்டத்தட்ட 31 கொஸ்டின் வந்து கம்மியாகி தான் வந்து வந்தது. சரிங்களா? ஏன்னா இந்த 25 கொஸ்டின் அப்படின்றது வந்து கொஞ்சம் டஃபஸ்ட்டாக இருந்தது லாஸ்ட் டைம். இந்த டைம் வந்து பார்க்கும்போது தமிழில் ஒரு 70 to 80 அப்படி தான் போடுற மாதிரி இருக்குது. எல்லாருனாலையுமே சொல்கிறேன், ஒரு ஆவரேஜாக சொல்கிறேன். டாப் மார்க்கெல்லாம் நான் கம்பேர் பண்ணல. 85லாம் 83லாம் எடுத்துருக்காங்க அப்படின்றது அது ஏதோ 1-2 பேர் தான் இருப்பாங்க. சரிங்களா? ஆவரேஜாக வந்து இவ்வளோ தான் போட முடியும், போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஜிஎஸ்ஸை கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் டைமை விட இந்த டைம் வந்து ஈஸியாக அப்படின்னு வந்து பார்க்கணும். லாஸ்ட் டைம் வந்து எல்லாமே வந்து புக்கில் இருந்த மாதிரியாக இருந்துச்சு. அட் த சேம் டைம் எல்லா கொஸ்டினுமே வந்து ஈஸியாகவும் இருந்தது. நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வாட் இஸ் வாட் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ரொம்ப கூற்று காரணம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கூற்று காரணத்துலையுமே ஈஸியாக இருந்த மாதிரி தான் இருந்தது எல்லா கொஸ்டினுமே. ஸோ பார்த்தோன்னே வந்து ஒரு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் டாப் மார்க்கே கூட வந்து ஜிஎஸ்ல 93 இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி எல்லாருமே வந்து 78 to 75, 78, 80லேருந்து 90 வரையுமே போட்டிருந்தாங்க லாஸ்ட் டைம். சரிங்களா? ஆனால் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்சில் வந்து மேக்ஸ் 25 கொஸ்டின்ஸ், அதில் ஒரு 2 கொஸ்டின் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டு. அதே மாதிரி தான் ஜிஎஸ்சில் வந்து 75 கொஸ்டின்ஸ்க்கு எல்லா கொஸ்டினுமே வந்து கண்டிப்பாக படித்தவங்கனாலையுமே வந்து அட்டன் பண்ணிட முடியாது. 60 வந்து தொடுறதே பெரிய விஷயமாக தான் இருந்துச்சு இந்த டைம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஜிஎஸ்சிலையுமே வந்து ஆவரேஜாக எவ்வளோ போட முடியும் அப்படின்னா 72லேருந்து ஒரு 80க்குள்ளே தான். இதுலேயுமே அப்படி தான் வந்து போட முடியும். ஸோ இங்கே நம்மளுக்கு ஆவரேஜாக ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து குறையுது. சரிங்களா? இங்கேயுமே ஒரு ஆவரேஜாக ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து குறையுது. கிட்டத்தட்ட இதிலே வந்து 50 கொஸ்டின்ஸ் வந்து மைனஸ் ஆகுது 200க்கு. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கட் ஆஃப் வந்து அதை லாஸ்ட் டைம் மாதிரியே வந்து அதுலேருந்து ஒரு 6 கொஸ்டின் 7 கொஸ்டின் குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. லாஸ்ட் டைம் வந்து சேலஞ்ச் பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. அட் த சேம் டைம் சேலஞ்ச் பண்ணது 12 கொஸ்டின் 13 கொஸ்டின், ஆனால் கொடுத்தது என்னவோ 9 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதிகமாகவே கொடுத்துருந்தாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு. பட் இந்த டைம் நம்ம வந்து கொஸ்டின்ஸ் வந்து சேலஞ்ச் பண்ணது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22 to 23, சில பேர் வந்து 25 கூட சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி சேலஞ்ச் பண்ணும்போது இதிலிருந்து மேபி வந்து ஒரு சிலருக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ இப்போது ஜென்ரல் கேட்டகரி, அடுத்து பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, அடுத்து வந்து பிசி முஸ்லீம். ஓகேங்களா? சரி, இப்போ ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறது வந்து ஃபைனல் கீழெலாம் வந்து விட்டதுக்கப்புறம் ஒரு கரண்ட்டாக இப்போ இருக்கிற கரண்ட் வேகன்சிக்கு மேபி இன்க்ரீஸ் ஆகும்போது இதை விட கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகலாம். 1 or 2 கொஷின்ஸ் வந்து கம்மியாகலாம். ஸோ ஜென்ரல் கேட்டகரிக்கு 152. சரிங்களா? இது கம்மியாக இருக்கிற மாதிரி வந்து தோணும். பட் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 152, பிசியாக இருந்தால் அதை விட ஒரு கொஷின் வந்து கம்மியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஜென்ரல் கோட்டாவுக்கு ஈக்குவலாக இருக்கும், 152 இருக்கும், இல்லைனா 151. எம்பிசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 150 or 151. ஸோ நான் 151 வந்து போட்டிருக்கேன் சேஃபான ஸ்கோரு அப்படின்னு. எஸ்சி கேட்டகரிக்கு எப்போவுமே பிசி எம்பிசியிலேருந்து ஒரு 4 கொஸ்டின் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் இந்த டைம் வந்து கொஞ்சம் கூடும். அது ஏன் அப்படி கூடும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும், சம் ஜியோலாம் வந்து வந்திருக்கும். ஸோ பிசி விட ஒரு 3 கொஸ்டின் வந்து கம்மியாக இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ 148 வந்து எடுத்துருக்கணும். எஸ்டி கேட்டகரி இந்த பிசி முஸ்லீம் கேட்டகரி. ஸோ இதில் தான் கொஞ்சம் வந்து எப்போவுமே வந்து இடிக்கும். ஏன்னா இதில் வந்து அந்த கோட்டாப்படி வந்து லைக் வந்து என்னென்னா விமனுக்கும் மென்னுக்கும் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ எஸ்டிக்கு வந்து எவ்வளோ இருக்கும், பிசி முஸ்லீம் சில பேர் வந்து சொல்லுவாங்க பிசி முஸ்லீமுக்கு வந்து எஸ்டியை விட கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக எஸ்டிக்கு தான் கம்மியாக இருக்கும், பிசி முஸ்லீமுக்கு எஸ்டியை விட கொஞ்சம் 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ எஸ்டிக்கு வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஒரு 140. ஓகேங்களா? பிசி முஸ்லீமுக்கு 142. ஸோ இந்த அடிப்படையில் தான் இப்போ இருக்கிற கரண்ட் வேகன்சிக்கு வந்து ஃபைனல் கீ வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து இருக்கும். மேபி இன்க்ரீஸ் ஆகும்போது இதிலிருந்து வந்து அப்படியே கொஸ்டின் வந்து குறையும். ஸோ அது எவ்வளோ வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து குறையும். அதே மாதிரி சில பேர் வந்து பிஹெச்டிஎம்க்கு வந்து 3 கொஸ்டின் குறையும். ஃபேமஸான சில பேரே வந்து சொல்கிறாங்க 3 கொஸ்டின் குறையும், 5 கொஸ்டின் குறையும், 10 கொஸ்டின் கூட குறையும்னு சொல்கிறாங்க. பட் பிஹெச்டிஎம் அப்படின்றது வந்து பெருசாக வந்து ரோல் வந்து பண்ணவே பண்ணாது. இது எப்படி ப்ளே ஆகும் அப்படின்னா அங்கே சப்போஸ் நீங்கள் வந்து போகிறீங்க, நீங்கள் ஒரு பிசி கேட்டகரியாக இருக்கிறீங்க, 151 வந்து எடுத்துருக்கிறீங்க. நீங்கள் 2 பேர் போகிறீங்க, ஒருத்தர் பிஹெச்டிஎம் இல்லை. அங்கே போனீங்கன்னா பிஹெச்டிஎம் போஸ்ட்டு மட்டும்தான் இருக்குது. பிசி கேட்டகரிக்கு அந்த ஒரே ஒரு போஸ்ட்டு தான், எல்லா டிபார்ட்மெண்ட்டும் காலி ஆகிடுச்சு. அந்த ஒரே டிபார்ட்மெண்ட்டில் ஒரே ஒரு போஸ்ட்டு, அது பிஹெச்டிஎம் போஸ்ட்டு மட்டும்தான் இருக்குது. அப்படின்னா பிஹெச்டிஎம்மில் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். ஸோ அப்போ தான் அந்த பிஹெச்டிஎம் வந்து ரோல் ப்ளே பண்ணும். இல்லைனா வந்து பெருசாக வந்து ரோல் ப்ளே பண்ணவே பண்ணாது. இதில் வந்து ஒரு கொஸ்டின் குறையும், 2 கொஸ்டின் குறையும், அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. உங்களுக்கு கொஸ்டின்லாம் வந்து கம்மியாகாது பிஹெச்டிஎம் வச்சுருந்தீங்கன்னா. சரி, டைப்
டைப்பிஸ்ட்டுக்கு வந்து எவ்வளோ குறையும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஸோ டைப்பிஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் வந்து 4 கொஸ்டின்ஸ் வந்து குறைஞ்சி. ஸோ சேம் வந்து இந்த டைம் வந்து 4 கொஸ்டின்ஸ் வந்து குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இந்த டைம் வந்து கொஸ்டினும் டஃப்பு. அதுக்கு வந்து டைப்பிஸ்ட் வந்து லாஸ்ட் டைமே 4 கொஸ்டின் தான் குறைஞ்சி. இந்த டைம் வந்து 3 கொஸ்டின் தான் வந்து குறையும். ஏன்னா டைப்பிஸ்ட் நிறைய பேர் வந்து முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து சொல்லுவாங்க. பட் டைப்பிஸ்ட்லேனாலும் இந்த டைம் கொஸ்டின் வந்து டஃப்னஸ் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும் லாஸ்ட் டைமை விட இந்த டைம். ஸோ அப்படின்னும் போது டைப்பிஸ்ட்டுக்கு வந்து ஜென்ரல் கோட்டாவிலே வந்து ஒரு 5 கொஸ்டின் வந்து குறையும். சரிங்களா? ஜென்ரல் கோட்டாவுக்கு வந்து 4 கொஸ்டின், பிசி கோட்டாவுக்கு வந்து 5 கொஸ்டின் வந்து குறையும். ஸோ இதிலிருந்து வந்து -5 வந்து பண்ணிக்கோங்க பிசிக்கு. எம்பிசிக்கும் வந்து -5 பண்ணிக்கோங்க. எஸ்சி கேட்டகரியாக இருந்தால் -6 வரைக்கும் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுவே எஸ்டி பிசி முஸ்லீம் அப்படின்னா அதுக்கு தான் அந்த மென்னுக்கும் விமெனுக்கும் வந்து இன்னுமே வந்து கம்மியாகும். ஸோ எஸ்டி கேட்டகரியாக இருந்தால் கிட்டத்தட்ட 8 கொஸ்டின் வரைக்கும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிசி முஸ்லீமாக இருந்தால் 7 கொஸ்டின் வரைக்கும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ், சரிங்களா? ஸோ இவங்க வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து எங்களுக்கு வந்து குறையும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் கேட்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து 4% வந்து இருக்குது. ஸோ இந்த கொஸ்டினில் இருந்து எல்லா கொஸ்டின்லையும் வந்து -10 பண்ணிக்கோங்க அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து ஒரு கம்யூனிட்டிக்கும் வந்து ஒவ்வொரு மார்க் வந்து லெஸ் ஆகும். சரிங்களா? இப்போ ஜென்ரல் கோட்டாவில் தான் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டி இருக்கும். ப்ளஸ் வந்து பிசி கேட்டகரி அவங்களுக்கு தான் கொஞ்சம் போட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸாக இருந்தால் நான் சொன்ன கட் ஆஃப்லேருந்து இப்போ ஜென்ரலாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு 7 கொஸ்டின் வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. அதுவே பிசி கேட்டகரி எம்பிசி கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா 7 ஆர் 8, சரிங்களா? அந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. எஸ்சி கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு 10 கொஸ்டின் வரைக்கும் குறையும். எஸ்டியாக இருந்தால் ஒரு 12 கொஸ்டின், பிசி முஸ்லீமாக இருந்தால் 12 கொஸ்டின், சரிங்களா? 12 கொஸ்டின் வரைக்கும் குறையும். ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேன், ஸோ இவங்களுக்கு எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்ற போது லாஸ்ட் டைமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேன்லாம் நிறைய நாள் வந்து அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருந்தது. ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா போட்டி வந்து இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 100க்கு மேலே எடுத்திருந்தாலே, ஒரு 100 கொஸ்டின் போட்டிருந்தீங்கனாலே ஓகே மாதிரி தான் வந்து சொல்லலாம் இந்த கொஸ்டின் பொறுத்தளவுக்கு. ஏன்னா லாஸ்ட் டைமே வந்து பார்த்தீங்கன்னா 120 110 எடுத்தவங்களெலாம் வந்து கூப்பிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்களாம் வந்து பயப்பட தேவையில்லை. டெஸ்டிடியூட் விடோவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி, பிசி கேட்டகரி, ஸோ இப்படி வந்து இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக காம்படிஷன் வந்து இருக்கிறது வந்து ஜென்ரல், பிசி, அப்புறம் எம்பிசி இதில் தான். எஸ்சிலையும் வந்து வந்துடுச்சு. எஸ்டி பிசி முஸ்லீம் இதில் தான் கொஞ்சம் கம்மியான இதாக இருக்குது. ஸோ அப்போ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி பிசி முஸ்லீமாக இருந்தீங்கன்னா ஒரு -12 வரைக்குமே வந்து பண்ணிக்கலாம், இல்லை -10 அது வரைக்கும் பண்ணிக்கலாம். அதுவே நீங்கள் வந்து பிசி எம்பிசி ஜென்ரல் கேட்டகரியில் வந்து வரீங்க அப்படின்னா டிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு ஒரு ஜென்ரல் பிசி எம்பிசியாக வரீங்க அப்படின்னா ஒரு -7 to 9 அதாவது நான் சொன்ன ஜென்ரல் கட் ஆஃப்லேருந்து சொல்கிறேன், ஜே கட் ஆஃப் சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த இதுலேருந்து, சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் கட் ஆஃப் வந்து வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. இதுக்கு அதிகமாக போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு அதிகமாகலாம் வந்து போகாது. ஏன் சொல்கிறேன்னா லாஸ்ட் டைமே வந்து கொஷின் வந்து தமிழில் வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 கொஸ்டின் கிட்ட ரொம்ப டஃப்பாக கேட்டிருந்தாங்க. சரிங்களா? பட் எல்லாருமே ஈஸின்னு வந்து சொன்னாங்க. நான் சொன்னேன் தமிழ் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஜிஎஸ் வந்து ஓகே மாதிரி இருந்துச்சு, ஜிஎஸ் தான் ஈஸியாக இருந்துச்சு, தமிழ் வந்து டஃப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் சொன்னேன். பட் இருந்தாலும் வந்து கட் ஆஃப் என்ன சொன்னாங்க அப்படின்னா 175+ தான் இருக்கும். அது கூட வந்து வேகன்சி இன்க்ரீஸ் ஆனால் தான் அந்த 175+, இல்லாட்டினா வந்து குறையவே சான்சஸ் இல்லை அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. ஸோ அவ்வளோலாம் வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து கம்மி தான். சரிங்களா? இப்போ நம்ம என்ன படிச்சிருக்கிறோமோ, ஒரு காம்படிட்டர் வந்து இப்போ எல்லாருமே வந்து படிக்கிறது என்னவோ அதை தான் வந்து படிச்சிருப்பாங்க. பட் இந்த டைம் படித்த இதிலேருந்தே வந்து வராத போது எப்படி வந்து அவ்வளோ ஹையஸ்ட் மார்க் வந்து வரும்? சரிங்களா? ஸோ அவுட் ஆஃப் சோர்ஸ் எல்லாம் வந்து படித்தவங்கலாம் வந்து ஃபியூ மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. இத்தனை பேர் படிக்கிறாங்க, ஒரு 1,00,000 பேர் படிக்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு 100 பேர் தான் வந்து அவுட் ஆஃப் சோர்ஸே வந்து போவாங்க, நிறையா டீப்பாக போய் படிக்கிறவங்க. இல்லாட்டினா வந்து அவங்களாம் வந்து படிக்க மாட்டாங்க. சரிங்களா? இன்ஸ்டியூட்லேயே சொல்லிக் கொடுத்தாலுமே அதை வந்து பிக்கப் பண்ணுறவங்க மட்டும் தான் பிக்கப் பண்ணுவாங்க. இப்போ ஒரு இன்ஸ்டியூட்டில் 100 பேர் படிக்கிறாங்கன்னா ஏன் 100 பேருமே பாஸ் ஆக மாட்டாங்க? ஏன்னா அதில் படிக்கிறவங்க மட்டும் தான் படிப்பாங்க, படிக்காதவங்க வந்து கொஞ்சம் வந்து ஸ்லோவாக வந்து லேர்ன் பண்ணுவாங்க. ஸோ இப்படியெல்லாம் வந்து நிறைய விஷயம் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் கட் ஆஃப் வந்து எவ்வளோ வரும் அவ்வளோ வரும் அப்படின்லாம் போட்டு வந்து குழப்பிக்காதீங்க. இவ்வளோ இருந்தால் கொஞ்சம் சேஃபாக வந்து ஃபீல் பண்ணலாம். மேபி இதில் நான் ஏதாவது 1-2 வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். ஸோ நீங்களே வந்து டிசைட் பண்ணிக்கோங்க, இவ்வளோ தான் வரும் அவ்வளோ தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. எதையும் போட்டு வந்து கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. பட் டச்சப்லேயே இருங்க, படிக்கிறதுல வந்து டச்சப்லேயே இருங்க. படிக்கிறது எப்போவுமே வந்து வேஸ்ட் ஆகாது, நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் பின்னாடி வந்து ஏதாவது இதுலேருந்து கூட வந்து ஏதாவது ஒரு கொஷின் வந்து கேட்டுருவாங்க. சரிங்களா? நம்ம புக்கிலேருந்து இனிமேல் வந்து வரவே வராது, நம்ம புக்கை படிக்கிறதே வந்து வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சி போவோம். ஆனால் அங்கே டிஎன்பிசி வந்து என்ன பண்ணுவாங்க, புக்கிலேருந்து கேட்டுருவாங்க. அப்போது அந்த சிம்பிளான கொஷினவே நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அதனால் புக்கையும் விட்டுடாதீங்க. ப்ளஸ் அவுட் ஆஃப் சோர்ஸ் வந்து கொஞ்சம் படிங்க. பட் டிஎன்பிஎஸ்சி வந்து கரெக்ட் பண்ணிக்கணும், அதுதான் நான் சொல்கிறது. டிஎன்பிஎஸ்சி கண்டிப்பாக வந்து கரெக்ட் வந்து பண்ணிக்கணும். இந்த மாதிரியெல்லாம் கொஸ்டின் வந்து ரொம்ப டீப்பாக போய் வந்து எடுக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம் கிடையாது,
ஒரு ஒரு குரூப் 1 எக்ஸாம் கிடையாது. இது வந்து ஒரு ஜஸ்ட் குரூப் 4 எக்ஸாம் தான். ஸோ அதனால வந்து கொஞ்சம் இதெல்லாம் வந்து பார்த்து இவங்க வந்து ஃபியூச்சர்ல வந்து கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஒரு வேண்டுகோளுமே. அதே மாரி சில பேர் வந்து அந்த கிரேஸ் கொஸ்டின் இந்த கொஸ்டினுக்கு கிடைக்கும், இந்த கொஸ்டினுக்கு வந்து கிடைக்காது அப்படின்லாம் வந்து சண்டை போடுவீங்க. ஏன்னா லாஸ்ட் டைமும் வந்து நடந்திருக்கு. அதனால சொல்றேன். நெறைய பேர் வந்து இத வந்து சொல்லுவாங்க, சண்டை பிடிப்பாங்க. இல்ல இதுக்கு வராது. இல்ல இதெல்லாம் கிளைம் பண்றது வந்து வேஸ்ட்டு அப்படின்லாம். பட் கிளைம் பண்றது வந்து பண்ணிட்டீங்க. சாரி அந்த டைம்ல வந்து என்னால வீடியோ போட முடியல. கொஞ்சம் ரொம்ப ரஷ் ஆயிடுச்சு ஒர்க்கு. ஆ கொஸ்டினுக்கு வந்து அந்த கிரேஸ் கொஸ்டினுக்கு வந்து மார்க் கொடுக்க போகிறது வந்து டிஎன்பிஎஸ்சி தான் வந்து முடிவெடுக்கும். ஆனால் இங்கே வந்து நம்ம சண்டை போடுறதுல வந்து எந்த ஒரு யூஸுமே வந்து கிடையாது. உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணணுமா சேலஞ்ச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கொடுப்பாங்க, இல்லை இது பண்ணுவாங்க, கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது வந்து டிஎன்பிஎஸ்சி கையில் தான் இருக்குது. லாஸ்ட் டைம் வந்து யோவானுக்கு கூட வந்து ஒரு பிரபலமான யூடியூப் சேனல் கூட என்கிட்ட சண்டை போட்டாங்க. சரிங்களா? திருமுழுக்கு யோவான் தான் வரணும், யோவான் வந்து வரக்கூடாது, யோவான் வந்து 2 பேர் இருந்தாங்க அப்படின்லாம் வந்து சொல்லி என்கிட்ட வந்து சண்டை போட்டாங்க. பட் இருந்தாலும் வந்து சேலஞ்ச் வந்து பண்ணோம். கடைசியில் என்னாச்சு? டிஎன்பிஎஸ்சி வந்து அந்த கொஸ்டினுக்கு வந்து கிரேஸ் மார்க் வந்து கொடுத்தது. நிறைய பேர் ஃபைட் பண்ணாங்க. இல்லை யோவான் வந்து வரவே வராது, யோவான் வந்து 2 பேர், அருளப்பர் தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் வந்து சண்டை போட்டாங்க. புக்கில் என்ன இருக்குது, திருமுழுக்கு யோவான் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ பேர் சண்டை போட்டாங்க. எத்தனையோ பேர் மார்க் வராதுன்னு சொன்னாங்க. நிறைய இன்ஸ்டியூட் வந்து இதுக்கு வந்து மார்க்கே கொடுக்க மாட்டாங்க அப்படின்லாம் வந்து சொல்லி ஃபைட் பண்ணாங்க. பட் கடைசியில் வந்து என்ன நடந்தது? ஸோ டிஎன்பிஎஸ்சி அது வந்து அதை பற்றின முடிவு வந்து எடுக்கும். என்ன கொடுக்கணுமோ எது கொடுக்கணுமோ வந்து முடிவு எடுக்கும். பட் யாரும் வந்து இதை பற்றி வந்து ஒரி பண்ணிக்காதீங்க, சண்டை போட்டுக்காதீங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. வேக்கண்ட் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றதெல்லாம் வந்து தெரியவே தெரியாது. அது யாருக்குமே தெரியாது. அது இன்க்ரீஸ் ஆகிறத பொறுத்து தான். அவங்க எவ்வளோ இன்க்ரீஸ் வந்து பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கெல்லாம் வந்து நிறைய இருக்குங்க. டிஎன்பிஎஸ்சி முடிவு எடுக்காது. கவர்மெண்ட்ல இருந்து வந்து ஆர்டர் வரணும். எவ்வளோ வேகன்சி வந்து இருக்குது, இவங்களாம் வந்து ஃபஸ்ட்டு சேகரிப்பாங்க. அதில் வந்து எவ்வளோ அலாட்மெண்ட் வந்து போடலாம் அப்படின்றதெல்லாம் வந்து கவர்மெண்ட் தான் வந்து டிசைட் பண்ணும். சரிங்களா? சரி, ஓகே. நான் வேற ஒரு தகவலோட சந்திக்கிறேன். ஏதாவது டவுட்னா கேளுங்க. தேங்க்யூ.